இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். வாங்க சார். உங்களுக்கு தான் நான் கால் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அந்த மினிஸ்டர் மேடம், அந்த விஷயமா தான் உங்க சித்தப்பா மிஸ்டர் உதய பெருமாள் சார அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்னமா இது? என்ன சார் சொல்றீங்க? ஏன் சித்தப்பாவை ஏன் அரெஸ்ட் பண்ணணும்? தப்பு பண்ணது அந்த மினிஸ்டர். எங்க குடும்பத்துக்கு கொலை மிரட்டல் வேற விட்டுருக்காரு. நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது அவரைதான். ஏன் சித்தப்பா என்ன பண்ணாரு? என்ன சார், அந்த மினிஸ்டர் தப்பிக்கிறதுக்காக பொய்யா ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரா? சார், அவரால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது சார். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. மினிஸ்டர் இப்ப உயிரோடவே இல்லை. அவரை கொலை பண்ணிருக்கிறாங்க. உதய பெருமாள் சார் தான் அவரை கொலைய பண்ணிருக்காரு. வாட்? நான் கொலை பண்ணல சார். எனக்கும் அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் கொலை பண்ணல சார். சித்தப்பா, ஒண்ணும் இல்ல. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாங்க இருக்கோம்ல. பதட்டப்படாதீங்க. இல்ல இந்திரா, இவங்க சொல்றது பொய் இந்திரா. சத்தியமா நான் இந்த கொலையை பண்ணல சார். இவருக்கும் இந்த கொலைக்கும் கண்டிப்பா எந்த சம்பந்தமும் இருக்காது. எதை வச்சு நீங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? இவர் தான் கொலை பண்ணாருன்னு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இங்க பாருங்க, கொலை நடந்த இடத்துல எல்லா ஆதாரமும் இருக்கு. அதை வச்சுதான் நாங்க இப்ப அவர் அரெஸ்ட் பண்ணே வந்திருக்கோம். இங்க பாருங்க, இப்ப வரைக்கும் மினிஸ்டர் இறந்த விஷயம் வெளியில யாருக்குமே தெரியாது. வெளியில தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, மினிஸ்டர் ஆளுங்க எல்லாரும் வெளியில கலவரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதாங்க இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போலானே வந்தோம். இல்லன்னு வச்சுங்க, உங்க ஃபேமிலிக்கே ப்ராப்ளம் தான். சார், எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்ன நம்புங்க சார். ஆமா சார், இதுக்கு பின்னாடி ஏதோ தப்பு நடந்திருக்கு. மேடம், இதுக்கு மேல நீங்க எது பேசுறதுனாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க. இப்ப நாங்க இவர் அரெஸ்ட் பண்ணி தாங்க ஆகணும். வேற வழியே இல்லைங்க. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், மினிஸ்டர் ஆளுங்களால இவரோட உயிருக்கே ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. சார், கான்ஸ்டபிள், அரெஸ்ட் பண்ணு. சார், ஐயோ இந்திரா, அவசரப்படாதீங்க சார். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க சார். எனக்கு ஒண்ணுமே புரியல.